இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ரெகுலராக நம்ம வாழ்க்கையிலே டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி நாம் பேசுவது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி பேசுவது அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அட் த மொமெண்ட், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. சார் சாரை பார்க்கணும் சார், ரொம்ப நேரமாக நான் காத்துட்டு இருக்கேன் சார், ரொம்ப நாளாக அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார், சார் எங்கே சார் அப்படின்னு கேட்குறீங்க. சார் அவர் டூரில் இருக்காரு சார், இப்போ அவர் டூரில் இருக்காரு சார். டூரில் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் ஊராக அவர் டூரில் இருக்காரு, நிறைய ஊருக்கு அவர் போயிட்டு இருக்காரு. அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இல்லையா? டூர்னா என்ன? சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் இருக்காரு, செய்து கொண்டு இருக்கிறாரு. என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு? சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஊர்ல இல்லை சார், அவர் டூர்ல இருக்காரு சார். He is touring. T-O-U-R-I-N-G. He is touring. At the moment. He is touring at the moment. சார் இப்போ ஒரு டூர்ல இருக்காரு சார், இப்போ பார்க்க முடியாது சார் சொல்றோம் இல்லையா? He is touring at the moment. அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இப்போது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவர் இப்போ சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். He is touring at the moment. ஸோ இந்த at the moment அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் எதுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் தான் at the moment. He is touring at the moment. சார் எங்க சார் பார்க்கவே முடியல, ரொம்ப நாளா ஒரு ஊர்லயே இல்லையா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் சார், he is touring at the moment. He is not in station. அவர் ஊர்லயே இல்லை சார். He is touring at the moment. அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னைக்கு எந்த ஊர்ல இருக்காரு, நாளைக்கு வேற ஊர்ல இருப்பாரு, அப்புறம் வெளியூருக்கு போயிடுவாரு, அப்புறம் வேற ஒரு ஊர்ல இருப்பாரு. ஊராக அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். என்னிடம் இப்போது யாரும் பேசுவதில்லை. என்கிட்ட யாருமே இப்ப பேசுறது இல்லை. எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, இப்ப என்கிட்ட யாருமே பேசுறதே இல்லை அப்படின்னு நீங்க புலம்புறது உண்டு. என்னிடம் இப்பொழுது யாரும் பேசுவதில்லை. பேசுவது இல்லை, இதை கண்டினியூஸ் டென்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன். என்னிடம் இப்பொழுது யாரும், இப்பொழுது, இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, அட் த மொமெண்ட். இப்பொழுது அப்படிங்கிறத அட் த மொமெண்ட், இப்பொழுது என்னிடம் யாருமே
பேசுவதில்லை. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அத? யாரும். யாரும் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? நோ ஒன். நோ ஒன். நோ ஒன். யாரும். யாருமே. யாருமே அப்படின்னா என்ன? நோ ஒன். நோ ஒன் இஸ். ஏன் ஈஸ் போடுறீங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுக்கு ஈஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸ் வந்துடும். இப்போ இந்த நிமிடத்திலே அட் த மொமெண்ட் யாருமே என்னிடம் பேசுவதில்லை. நோ ஒன் இஸ். பேசுறதுக்கு என்ன? டாக்கிங். நோ ஒன் இஸ் டாக் போட்டுட்டு பக்கத்துல ஒரு ஐஎன்ஜி போட்டுடணும். கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன? வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. நோ ஒன் இஸ் டாக்கிங். என்னிடம். என்னிடம்ங்கிறதுக்கு என்ன? நோ ஒன் இஸ் டாக்கிங் டு மீ. நோ ஒன் இஸ் டாக்கிங் டு மீ. இப்பொழுது. இப்பொழுதுக்கு என்ன? அட் த மொமெண்ட். நோ ஒன் இஸ் டாக்கிங் டு மீ at the moment. No one is talking to me at the moment. No one is talking to me at the moment. என்னிடம் யாருமே இப்பொழுது பேசுவதில்லை. அந்த டோனை கொஞ்சம் அழுகிற மாதிரி அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனுக்கு இன்னும் உங்களுக்கு வலிமை அப்படியே சேர்க்கும். No one is talking to me at the moment. என்னிடம் யாருமே இப்பொழுது பேசுவதில்லை. ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அட் த மொமெண்ட் நான் வீட்டு பாடம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஹோம் ஒர்க்கை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான். எப்படி சொல்லுவான்? யோசிச்சு வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.